என் பேர் விக்னேஷ். என்னோடய நேட்டிவ் திருச்சி. என்னோடய ஏஜ் 29. லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் கன்சல்ட் பண்ணாத டாக்டர் இல்லை. ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். காசு அமௌண்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனசளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்தேன். அப்போ தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு போது என் ஃப்ரெண்டை ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாப்புல அவர் பார்த்தேன். அவருக்கான இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் பால்னஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அதில் செம்மையாக இருந்தாப்புல. ஹேர் வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ தான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னடா இப்படி இருந்த, முடியே இல்லாமல் இருந்த, இப்போ எப்படா முடி அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த மாதிரி சொன்னார். மேடவாக்கத்தில் உள்ள அல்ட்ரோபாய் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் 1 இயர் பிஃபோர் பண்ணேன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து முடி சூப்பராக அடர்த்தியாக நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னாப்புல. அப்புறம் அந்த பையன்ட்டேருந்து நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணும்போது பேசும்போது தான் தெரிஞ்சு எனக்கு நியர்பை, எனக்கு திருச்சிக்கு நியர்பை மதுரையில் வந்து ஒரு கிளினிக்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டேரெக்டாக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி வந்தேன். டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து டாக்டரை பார்த்தேன். டாக்டர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் பால்னஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கிரேடு வந்து ஹை கிரேடில் இருக்கீங்க, 6th கிரேடில் சம்திங் சொன்னாங்க. ஆனால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஆனால் டோனர் ஏரியா பார்த்தாங்க. எனக்கு டோனர் ஏரியாவும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா பின்னாடி சைடும் ஹேர்லாம் செட்டிங் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம், அதாவது 4 ஹெட்லேருந்து சென்டர் ஹெட் வர கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது பண்ணுறதே பெருசுன்னாங்க. எனக்கும் சரி ஓகே கான்ஃபிடென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு அன்றைக்கி வந்துட்டேன். திரும்ப எனக்கு இந்த மந்த்து ஒரு 2ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நானும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மார்னிங் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 11 o'clock போல் வந்து நம்ம வந்து ஹெட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கையில் செக் பண்ணாங்க. அதாவது சம்திங் இச்சஸ் எதுவும் வீக்கம் இது மாதிரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அது மாதிரி பண்ணாங்க. அவங்க எல்லாமே ப்ரிகாஷனோட தான் பண்ணுறாங்க டாக்டர்ஸ்லாம். அது வெரி சேஃப் தான். முடியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் அது கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அது லிட்டில் பெட் பெயினாக தான் இருந்துச்சு. அப்படி ஒன்றும் பயம்லாம் இல்லை, எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதாவது பேக் ஹெட்டில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அது ஒரு 3 hours பண்ணாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப வந்து ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்டு வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணாங்க. அது ஒரு 6 hours பண்ணாங்க. அதாவது இது ஃபஸ்ட் நாள் பண்ணாங்க. அப்புறம் அனதர் டே வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப வந்து பேக் ஹெட்டில் இன்னும் கொஞ்சம் முடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஏன்னா 2 நாள் பண்ணுவாங்க போல். திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் முடி பார்த்தேன்னு சொல்லிட்டு பியர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. எல்லாமே லிட்டில் பிட் பெயினாக தான் இருந்துச்சு. திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அன்னைக்கும் வந்து ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து இம்ப்ளான்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த இம்ப்ளான்ட் பண்ணது வந்து ஒரு 1 o'clock ஆரம்பித்து நைட்டு ஒரு 8 மணி வரை பண்ணாங்க. ஒரு 6 to 7 hours பண்ணாங்க. அது ஃபுல்லாக அப்புறம் நல்லா பக்கத்தில் நெருக்கமாக வச்சு ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அதாவது 4 ஹெட்லேருந்து எனக்கு சென்டர் ஹெட் வரையும் அவங்க சொன்ன மாதிரியே கவர் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் 3rd டே வந்து நார்மல் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். அங்கே உள்ள டாக்டரும் சரி, டெக்னிக்கல் சர்ஜன் அண்டு டெக்னிக்கல் நர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் எப்படி சூப்பர். எல்லாரும் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல, கம்பல் பண்ணல. இன்னைக்கு வந்து உங்களோட 10th டே. ஓகே மேடம். ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? குட் மேடம். ஹேரு அதாவது இதுக்கு முன்னாடி பெயின் இருந்துச்சு, இப்போ பெயின் இல்லை. அது இல்லாமல் ஹெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு இச்சிங் இதெல்லாம் இது இல்லாமல் சூப்பராக இருக்குது. நைஸ். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்க 4th டே 5th டே 6th டே கிளினிக்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு என்கொயரி பண்ணாங்களா? எப்படி இருந்துச்சு? ஆமாம் மேம். டே பை டே பார்த்தீங்கன்னா அவங்க இயர்லி மார்னிங் 9 o'clock ஃபோன் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா, நார்மலாக இருக்குங்களா ஹெட்டு. அது இல்லாமல் ஃபோட்டோஸ் டெய்லியும் வந்து குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு ஃபோட்டோ கேட்பாங்க. டாக்டரும் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது இந்த மாதிரி அவங்க சஜஷன் சொல்லுவாங்க. அதுக்கேற்றப்ப நம்ம டேக் கேர் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ இன்னைக்கு 10th டே. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹாப்பியா? வெரி ஹாப்பி மேடம். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் 6 மந்த்துக்கான வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ.